எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்க. நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே சோனியா. சுகன்யா, ஏன் பேசாம அமைதியா இருக்க? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியா? ஈஸ்வருக்கு எதிராக இந்த வீட்ல எல்லாரும் சலங்க கட்டி ஆடினாங்களே, அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியா மனோஜ்? அதுக்காக இப்ப என்னை விட்டுருவியா? இது பாரு, நான் எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் உனக்காக தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்காத. மனோஜ், அவ ஒரு பொண்ணுடா. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தா எந்த பொண்ணுமே இறக்கப்படுவாளே தவிர நீ செஞ்சது சரின்னு சொல்ல மாட்டா. நீ தப்பு பண்ணிருக்கேடா. தயவு செஞ்சு அதுக்கு பரிகாரம் என்னவோ அதை பாரு. அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத. அப்படி அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைச்சா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது மனோஜ். பாத்துக்கோ. உன் அக்காவா நான் சொல்ற அட்வைஸ் இதுதான். இதையும் மீறி அந்த பொண்ணை ஏமாத்தி அந்த குழந்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாதுடா. பாத்துக்கோ. உள்ள வாங்க. எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரிஞ்சதும் என்னை தேடி வருவீங்கன்னு. எனக்கு இன்னொன்னு தெரியும், எனக்கு எந்த தப்பும் நடக்க விட மாட்டீங்கன்னு. தேங்க்ஸ் அனு. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. மனோஜ் பண்ண காரியத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு. அர்ஜுன் கண்டிப்பா அனுவுக்கு அநியாயம் நடக்க விட மாட்டாரு. அனுவால அந்த குழந்தைய தனியா வளர்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அத்தை பேசினதை அர்ஜுன் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. அனு ஒரு விஷயத்தை பத்தி உன்கிட்ட சீரியஸா பேசியே ஆகணும். மனோஜ் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு வேற வேலை வாங்கி கொடுத்தேன். பிரியா கிளினிக்ல வேலை செய்யலனா நீ அவங்கிட்ட இருந்து தூரமா இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? மறுபடியும் அவனை சந்திச்சிருக்க. உங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டீங்க. இப்ப என்னாச்சு? உன் வாழ்க்கைய சரி பண்ணலான்னு நான் பார்த்தேன். உன்னை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா கடைசியில நீயே சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது?